வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDA Buzz with மோஹி. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களுடைய ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தமிழ் ரோம்கம் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க பன் பட்டர் ஜாம் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ராஜு அவர்கள். ஸோ முழுநீள ஹீரோவாக இந்த படம் மூலயமா அறிமுகமாகிறாரு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பவ்யா, அதியா பிரசாத் அண்ட் இதை தாண்டி சப்போர்ட்டிங் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல், பப்பு, சரண்யா பொன்னன், அப்புறம் தேவதர்ஷினி, சார்லி அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய டைட்டில் கட் பார்க்கும்போது தெரிஞ்சது இந்த படம் வந்து இந்த ஜென்ரேஷனான படமாக அமையும் அப்படின்ற மாதிரி. ஸோ உண்மையாகவே இந்த ஜென்ரேஷன் கொண்டாடக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கா இல்லையான்றதை டீட்டெயிலான ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். பன் பட்டர் ஜாம் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜு அண்ட் மைக்கேல் ஒரு திக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராஜுவோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சரண்யா பொன்னன் அண்ட் சார்லி அவர்கள். ஸோ சரண்யா பொன்னன் சார்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சார்லியோட ஜூனியரான தேவதர்ஷினியை பார்க்குறாங்க. தேவதர்ஷினியும் சரண்யா வந்து பயங்கர திக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பசங்களுடைய ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனே சரியில்லை, இவங்க வந்து பயங்கரமான ஒரு பூமர் மாம்ஸ் சொல்லலாம். ஸோ ஜென்ரேஷன் சரியில்லை, பேசாமல் நாம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்ம பசங்களை அரேஞ்ச் பண்ணி ஒரு லவ் மேரேஜ் பண்ண வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து அவங்க பசங்களை வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அதனால் ரெண்டு பேரும் அட்ராக்ட் ஆகிடுது. ஸோ இவங்களை தாண்டி வேறு யாரும் வந்து நல்லவங்க இல்லை அப்படின்னு அவங்களே டிசைட் ஆகிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த எடுத்துக்கிட்ட மிஷனை கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லைன்றதான் கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. காமிக்கல் வே ஆஃப் நரேஷனாக இருக்கட்டும், எமோஷனல் நரேஷனாக இருக்கட்டும், அதுக்கு உட்பட்ட பிஜிஎம் ஒர்க் நல்லாவே இருந்தது. அதுமாதிரி பாடல்களும் கேட்குறபடியாகவே இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி திலீப் குமார் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அண்ட் ஜான் அப்ரமனுடைய எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக நம்மளுக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படம் ஒரு கூலாக ப்ரீஸாக நல்லாவே ஒரு ஃப்ளோவில் போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி ராகு அவர்களுடைய இயக்கத்தை பற்றி பேசுவோம். த வே ஆஃப் நரேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ப்ரெசன்டேஷன் சொல்லலாம், அந்த ப்ரெசன்டேஷனை நம்மளை பார்க்க வைக்கணும். அந்த ப்ரெசன்டேஷனோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருந்தாருன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் காமெடி வே ஆஃப் அண்ட் காமிக்கல் வே ஆஃபான நரேஷன்ஸ் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே நிரம்பி வழியுது. அது உண்மையாகவே பார்க்கக்கூடிய வகையில். அண்ட் அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், அதாவது அப்பா அம்மா ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அவர் ஆப்போசிட்டாக வேறு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த சீன்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் பற்றி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், இந்த ஜென்ரேஷனை ஆக்சுவலி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன் இப்படி தான், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ரேஷன் என்ன வேணால் முடிவெடுப்பாங்க. சிம்பிளாக ஒன்று சொல்லணுன்னா, சரண்யா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிளைவேஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னடா நீங்கள், யாரா நீங்கள், என்ன மாதிரி ஜென்ரேஷன் நீங்கள், திடீர்னு லவ் பண்ணிக்கிறீங்க, லவ் பண்ணி 6 மாதம் கூட உங்கள் லவ் தாங்க மாட்டேங்குது, டிவோர்ஸ் பண்ணுறீங்க, நல்லா நிறைய லவ் பிரேக்கப் பண்ணுறீங்க, திடீர்னு பார்த்தா நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியலன்றாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதான் உண்மை. நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், இந்த ஜென்ரேஷன் பற்றி புரிஞ்சிக்க முடியாது, அதுக்கான பதிலும் கிடையாது. அதை வந்து இந்த வே ஆஃப் நரேஷன் இந்த படத்தில் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த இயக்குனரை பாராட்டலாம். எனக்கு எந்த கட்டத்துலையும் படம் வந்து பெருசாக போர் அடிக்கல, அந்த நரேஷனுக்குள்ளேயே போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் லவ் பிரேக்கப் அப்படின்ற விஷயம் இருக்குது, ஒரு 2 சீக்வன்ஸ் இருக்கும். அதை ப்ரெசென்ட் பண்ணதும் எனக்கு பிடிச்சிருந்தது. அது மிக முக்கியமாக சொன்னால், இது நிறைய ஜென்ரேஷன் ஆளுங்களாக இருக்கட்டும், இல்லை பழைய ஜென்ரேஷன் ஆளுங்கள், இல்லை 90s கிட்ஸாக இருக்கட்டும், இதை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும். இன்னும் இது ஒன்றுமே புரியல எனக்கு, எப்படி பிரேக்கப் பண்ணால் திடீர்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கூட பேசுகிறான் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணும். பட் இந்த கேள்வி வந்து நம்ம மயக்கமண்ணை வரும்போதே கேட்டுருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மயக்கமண்ணிலையும் இதே மாதிரி சுச்சுவேஷன் இறங்கியது, அப்போ நம்ம யாரும் எதுவும் கேட்கல. ஏன்னா அப்போவே அன்றைய கணிதா செல்வராகன்ற மாதிரி ஜென்ரேஷன் இப்படி தான் நகரப்போகுதுன்றதை அப்போயே ஒரு சூப்பராக காமிச்சிட்டாரு. அதுக்கான கண்டினியூ தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். அதை கரெக்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெச்சூரிட்டியை ரொம்ப அழகாகவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃப்யூச்சர் இஸ் அ ட்ரீம். ஸோ ப்ரெசென்ட் இருக்கிற வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இருக்கும்போது எதை ஒத்தியும் யோசிக்கக்கூடாது. அதுமாதிரி ஒவ்வொரு திங்கும் பண்ணாமல் நம்ம வாழ்க்கை அந்த கோ வித் ஃப்ளோவோட போகணுன்றதை எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக இந்த இயக்குனரை நம்ம பாராட்டுவோம். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணப்பட்ட விதம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இடங்களில் நிறைய காமெடிஸ் நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. ஒரு சில இடங்களில் காமெடிஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி சில இடங்களில் தோண வைக்குது. அண்ட் ஹோல்சமாக ஒரு நரேஷனை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாகவும் எனக்கு தோண வைக்குது. இந்த படத்தில் நடிக்கப்பட்ட ராஜு அவரோட நடிப்பை பற்றி பேசலாம். ராஜு த கோ வித் த ஃப்ளோ, அந்த கேஷுவலாக இந்த கேரக்டராகவே வாழ்ந்தாருன்னு சொல்லலாம். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே ராஜு ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தார். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் சீன் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை கிஸ் அடிக்க ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதா இருக்கட்டும், அண்டு ஒரு கட்டத்தில் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் அவர் பண்ணுற எக்ஸ்போஷனான அந்த வே ஆஃப் டாக், அது ரொம்ப ஈஸியாக டாக் பண்ணிட்டு போயிடும். அதாவது வேறு யாராக இருந்தால் அந்த கேரக்டரில் ஒரு மாதிரி பயங்கரமாக பேசியிருப்பாங்க. பட் இவர் வந்து அந்த ஃப்ளோவில், ஆமாம் நல்லா இல்லை,
இன்ஃப்ளூயன்சர்னா என்ன வேணா ஆடுவியா, என்ன வேணா பண்ணுவியா அப்படின்ற அந்த ஃப்ளோவில் பேசுகிறாரு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு சில இடங்களில் மட்டும் தளபதி விஜய் வந்து தென்படுறாரு. ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும், அந்த ரவுண்ட் டேபிளில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல விஜய் பேசுகிற மாதிரியே கொஞ்சம் அவரோட சைகையில் வந்து அப்பப்போ வந்துருப்போது, அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்றது என்னுடைய வேண்டுகோள். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பவ்யா, ஆதியா பிரசாத் இவங்க 2 பேரும் இந்த ரோலுக்கு ரொம்பவே அடாப்ட் ஆகிடுறாங்க. ஆதியாவுடைய ரோல் அதுக்கேற்ற அவங்களுடைய கேரக்டராக எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அண்ட் அவங்களுடைய நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பவ்யாவோட ரோலும் சரி, இந்த படத்துக்கு அந்த இவங்க 2 பேருக்கான அந்த ரொமான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மிக முக்கியமாக ராஜுக்கு இந்த படத்தில் நல்லா ரொமான்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். உண்மையாகவே சொல்லணும்னா ரொமான்ஸ் சீக்வன்ஸில் நல்லாவே அந்த கண்ணை பார்த்து பேசுகிற விஷயம் இருக்கு இல்லையா, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா விக்ராந்த் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணுறாரு. அவரோட சீன்ஸாக இருக்கட்டும் இந்த படத்தில் நல்லா இருந்தது. பட் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தோண வைக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய மெயின் பில்லர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சரண்யா பொன்னன் அண்ட் தேவதர்ஷினி இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டு அவங்களோட நடிப்பை ரொம்பவே நல்லாவே செலுத்திருக்காங்க. அவங்க 2 பேர் தான் அந்த காமிக்கல் வே ஆஃப் நரேஷனுக்கு ஒரு பெரிய பங்கு வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய எமோஷனோடைய பங்களிப்பு அந்த கிளைமேக்ஸ் கிட்ட அதை காட்டுற விதமாக இருக்கட்டும், அது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுமாரி இந்த ஜென்ரேஷனை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கான நடிப்பும் அது நல்லாவே செலுத்திருக்காங்க. அண்ட் சார்லியோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் எனக்கு பெருசாக சுவாரஸ்யமாக இல்லையோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ அந்த சிகரெட் அப்படின்ற விஷயத்தை வச்சு ஒரு பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா அப்பாவும் பிள்ளையும் சிகரெட் அடிப்பாங்க. பட் அப்பா ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அது சொல்லாமல் அது என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைஞ்சோன்றது தான் என்னோடய ஃபீலிங்கு. அண்ட் இதை தாண்டி சர்ப்ரைசிங்காக வந்து பார்த்திங்கன்னா பப்பு அண்ட் மைக்கேல் இவங்க 2 பேரோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. அது நீங்கள் படம் பாருங்கள், கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக பப்புவோட ஒரு காமெடி சீக்வன்ஸ் வரும். இவர் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து வீட்டுக்கு தெரியாமல் வந்து போவார். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே கை கொட்டி சிரித்தாங்க தேட்டரில். அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்து தான் சொல்லணும். அண்ட் பப்புவோட கேரக்டரும் இந்த படம் ஃபுல்லாகவே நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா நடிகரும் சரி இந்த படத்தில் என்ன கொடுத்தாங்களோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பிரச்சனை இல்லை பெட்டர்மெண்ட்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காமெடி சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய அரங்கேற்றிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா எனக்கு வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான படங்களுக்கு ட்ரேட்மார்க்னால் கண்டிப்பாக லவ் டுடே தான். அதை நான் மறுக்கவே மாட்டேன். லவ் டுடே கொடுத்த அந்த ட்ரேட்மார்க் வந்து நிறையா படங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த படத்தில் என்னென்னா அந்த மாதிரியான நிறைய காமெடிஸ் இன்னும் கொஞ்சம் நிரம்பி விளைஞ்சிருக்கலாமா அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா லவ் டுடேல வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம கை கொடுத்துருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இருந்து அந்த மாதிரி நரேஷன் தான் இந்த படமும் நான் பார்க்குறேன். பட் இன்னும் காமெடி சீக்வன்ஸ் நிறையா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோண வைக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மற்ற ஜென்ரேஷன் எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ மற்ற ஜென்ரேஷன் ஏன்னா முக்கியமாக 90s கிட்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து பார்க்கும்போது இது செல்லுபடியாகாது, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான சான்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஜென்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி காட்டுற விஷயம் வந்து ஓகே. ஆனாலும் இந்த படத்தை பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது முந்தைய ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் அப்பா அம்மா எப்படின்னு தெரில. பட் அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய பிரச்சனையை நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி இந்த பன் பட்டர் ஜாம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஸ்டியாக தான் இருக்குது. ஒரு வாட்சபுளான மூவியாக அமையுது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.25. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FTFS வித் மோகி.